Hi friends, வணக்கம் and welcome back to my channel Dara's Cooking Demo. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டேப் பண்ணிட்டு வந்துருங்க. வீடியோக்குள்ள போயிரலாம். நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து பருப்பு முருங்கைக்கீரை சாம்பார். தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னன்னு பார்த்தறலாம். துவரம் பருப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சிருக்கேன். முருங்கைக்கீரை நல்லா க்ளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு தண்ணி ட்ரைன் ஆகிறதுக்காக வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். பட் ஆனால் இன்றைக்கி வந்து நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, ஒரு தக்காளி, அரைக்கிறதுக்கு அரை மூடி தேங்காய், ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு டீஸ்பூன் கிட்ட ஜீரகம் எடுத்துருக்கேன். கடைசியில் ஊற்றுறதுக்கு தேங்காய் எண்ணெய். இப்போது டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். பேன் வச்சு பேன் ஹீட் ஆனோன்னே இப்போது தாளிக்கிறதுக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 3 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், தாளிக்கிறதுக்கு அவ்வளோதான். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சோடனே ஜீரகமும் நல்லா செவந்துருச்சு. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா காரத்துக்கு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிருச்சு. கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு சும்மா கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கினோம்னா சீக்கிரம் வெங்காயம் தக்காளி வதங்கிடும். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வதங்கிறதுக்கு நம்ம பேன் மூடி வச்சிட்டோம்னா அந்த வேர்த்து விடுற இதில் இன்னும் கொஞ்சம் நல்லா கசகசன்னு தக்காளியில் நல்லா வெந்துடும். இப்போ மூடி வச்சு தக்காளி நல்லா கசகச நல்லா வெந்துருச்சு. இப்போது குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் சாம்பாருக்கு தேவையான சாம்பார் தூள் ஒரு 3.5 ஸ்பூன் கிட்ட சாம்பார் தூள் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். சாம்பார் தூள் போட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம். இதிலே சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துட்றேன். இப்போ ஓப்பன் லிட்டாகவே இது நல்லா கொதிக்கட்டும். மிளகா வாசம்லாம் நல்லா போய் கொதித்து நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய், சின்ன வெங்காயம், ஜீரகம் 3 சேர்ந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்திருக்கோம். இப்போ அதை வந்து அந்த கொதிச்சுட்ருக்க சாம்பாரில் ஊற்றிடலாம். ஜார் கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துட்றேன். இப்போ நம்ம ஊற்றினதை வந்து நல்லா கலக்கிக்கலாம். இப்போ ஆக்சுவலாக வந்து கெட்டியாக இருக்குது. நம்ம இதில் வேணுங்கிற அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஊற்றின தேங்காய் நல்லா கலக்கிக்கலாம். ஆக்சுவலாக வந்து அதிலே வந்து பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்க துவரம் பருப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். அதையும் அந்த சாம்பார்லேயே சேர்த்துடலாம். பருப்பு சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம சாம்பாருக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா அதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் வந்து கீரை, எண்ணெய் தவிர பாக்கி எல்லா இன்க்ரீடியன்ஸுமே சேர்த்தியாச்சு. இது வந்து நல்லா கொதி வரணும். ஆக்சுவலாக சவுண்டுக்கு வந்து சாரி, டிராஃபிக் ரொம்ப இருக்கனால சவுண்டாக இருக்குது, சாரி. இப்போ சாம்பார் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. சாம்பார் நல்லா கொதிச்சு நல்லா ஆடை கட்டி வந்துருச்சு. கொதிச்சுட்ருக்கிற சாம்பாரில் நம்ம கழுவி வச்சுருக்க முருங்கைக்கீரையை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சுட்ருக்குது. அதில் நம்ம கீரை போட்டாச்சு. கீரை போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. இப்போ நல்லா கொதித்து நம்ம போட்ட கீரை வந்து எல்லாமே உள்ளே அமுங்கும். அப்போ வந்து அதுதான் வந்து நம்மளுக்கு பதம். சாம்பார் நல்லா கொதித்து நம்ம போட்ட பாதி கீரை உள்ளே போயிருச்சு. இப்போ வந்து அதை நல்லா ஒரு கலக்கி விட்டுக்கலாம். இப்போ கலக்கி விட்டோன்னே நல்லா ஒரு கொதி வருது. ஒரே ஒரு கொதி தான் வருது. முருங்கைக்கீரை வந்து ரொம்ப நேரம் வேகக்கூடாது. இப்போ கரெக்டாக நம்ம கலக்கி விட்டோன்னா ஒரு கொதி வருது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் எண்ணெயை நல்லா சுற்றி ஊற்றிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டக்குன்னு சாம்பாரை மூடி வச்சிடணும். ரொம்ப டேஸ்டியான, அவ்வளோ ஹெல்த்தியான முருங்கைக்கீரோட பெனிஃபிட்ஸ் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ரொம்ப டேஸ்டியான சாம்பார், பருப்பு போட்டு முருங்கைக்கீரை சாம்பார் இந்த மாதிரி தேங்காய் அரைச்சி ஊற்றி நீங்கள் செய்யுங்க. சான்ஸே இருக்காது டேஸ்ட்டு. கண்டிப்பாக ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது குழம்பு வந்து சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு. இந்த குழம்புல கடைசியாக தேங்காய் எண்ணெய் ஊற்றுறது தான் வந்து
டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டாப் பண்ணிடுங்க. இப்போ எங்கள் வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். என்னோட எல்லா வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, stay blessed and be happy always. Thank you.